ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன ஒரு நியூஸ் வந்து நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மார்னிங் வந்து இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. இப்போ ஒரு 2 days முன்னாடி கூட நான் அதை வாங்கி சாப்பிட்டுருக்கேன். எனக்கு அதை நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. நானுமே தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குமே நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நானும் தப்பு பண்ண மாட்டேன். நான் இதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை வந்து வாங்கி சாப்பிட மாட்டேன். நான் எந்த ஃபுட்டை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வீடியோ வந்து மேலே இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாங்க, 9th படிக்கிற மாணவன் வந்து நைட் டைம்ல சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்திருக்கான். ஸோ அவனுக்கு வந்து திடீர்னு வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. வாமிட் வரது மட்டும் பிரச்சனை இல்லை, வாமிட் வரவும் அவனுக்கு வந்து மூச்சு திணறல் ஆயிடுச்சு. அவனால வந்து எப்படி சொல்றது, கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியல. அந்த நியூஸ் நான் வந்து நேரில் பார்த்தேன். பட் வந்து இந்த இமேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து படிச்சு பாருங்க. இது உண்மையான நடந்ததுதான். அந்த அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போற நேரத்துல வந்து ஹாஸ்பிட்டல் கிட்ட நெருங்க கூட எல்லாம் உடனே வந்து இறந்துட்டான். அந்த மக்களே போற வரைக்குமே ஒரு மூச்சு திணறல்னா எப்படி இருக்கும், அந்த மூச்சு விட முடியாம வந்து இறந்துட்டா. எதனாலும் தெரியல. அந்த சிக்கனால வந்துச்சா இல்ல அந்த ரைஸ்ல வச்சு மிக்ஸ் பண்ணிருக்காங்களா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. தயவு செய்து சொல்றேன், ஜங்க் ஃபுட்டை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் குழந்தைகளுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு 3 வயசு குழந்தைங்க, 3 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைஸ் சிக்கன் ரைஸ் தான் எனக்கு வேணும், கடைக்கு போனவன் இதுதான் சொல்லிட்டு செம்மையா அடம் பிடிக்குங்க. நீங்க தான் உங்க குழந்தைகளுக்கு சொல்லி நீங்க வந்து புரிய வைக்கணும். ஏன்னா அது வந்து நல்லது கிடையாது. அந்த ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் உங்க குழந்தைகளுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும். அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, சொல்லி புரிய வைங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து அதை வாங்கி கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அதை காமிச்சு விட்டீங்கன்னா போதும். குழந்தைங்க எனக்கு அதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு செம்மையா பிடிவாதம் பண்ணுவாங்க. அது எல்லா வீட்டையும் நடக்கிறதா. அது எப்படி நீங்க வந்து இது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. தயவு செய்து சொல்றேன். ஆனா சிக்கன் ரைஸை காமிக்காதீங்க. நூடுல்ஸும் சரி, மற்ற ஒரு ஜங்க் ஃபுட் எதுவுமே காமிக்காதுங்க. நிறைய வந்து நேச்சுரல் ஃபுட்ல நிறைய இருக்கு. தயவு செய்து வீட்டுல இப்போ கூட எவ்வளவோ பேர் இப்ப வந்து முன்ன வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவனி சிவப்பு கவனி அரிசிலாம் கிடைக்காது. இப்போ வந்து தாராளமா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது. அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. எவ்வளவோ இருக்கு நேச்சுரல். அந்த காலத்துல அதெல்லாம் சாப்பிட்டாங்களா? கிடையாது. நீங்களும் யோசிச்சு பார்த்து குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து நீங்க வந்து உங்க குழந்தைங்களை வந்து நீங்க தான் பாத்துக்கணும். என்ன கொடுக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அது செய்யறதுக்கு மலப்பா இருக்குன்னா ரெடிமேட்டாவே வந்து மாவாவே விக்குது. அதை வந்து வாங்கிட்டு வந்து வந்து ஒரு கூல கூட காய்ச்சி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே மக்களே, ஜங்க் ஃபுட் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. உங்க குழந்தைங்களுக்கு வந்து தயவு செய்து சொல்றேன், அந்த ஃபுட்டை வந்து கொடுக்காதுங்க. ரைஸும் சரி, சிக்கன் ரைஸும் சரி, அது எதுல வந்து பாய்சன் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஓகே மக்களே, நான் இந்த சின்ன பதிவு சொல்றதுக்கோசரம் வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆச்சு. அது வந்து 9th படிக்கிற பையன், அதனால தான் நான் வந்து சொல்ல வந்தேன். அவளுக்கே அது எஃபெக்ட் ஆகுதுன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எஃபெக்ட் ஆகும்ல. சோ அதனால தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.